Hello everyone, Pratika here. Welcome to Veetu Suvai. இன்னைக்கு வந்து நம்ம பேபி பொட்டேட்டோ வச்சு ரோஸ்ட் பார்க்க போகிறோம். பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் தானே, இதில் என்னத்த சொல்ல போகிறீங்க, நாங்கள் பண்ணாததா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்பெஷலாக ஒரு பொடி வறுத்து அரைச்சி அதை வச்சு ஒரு பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட், இன்னொன்று ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி அதை வச்சு ஒரு பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட். சரி, என்கிட்ட மிக்ஸி இல்லைப்பா, நான் என்ன பண்ணுறது அப்படின்றீங்களா? பேச்சுலர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சூப்பரான வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு பண்ணுற மாதிரி சிம்பிள் பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட்டும் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த 3 வெரைட்டிஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ இன்க்ரீடியன்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கலர் மாறுறச்சு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 ரெட் சில்லி, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இதிலே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல ஒரு பவுடர் ஆக்கணும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக பெருங்காயம் அண்ட் நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோ இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வறுத்தோம் இல்லையா, வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பவுடரை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்ல ஜெனரஸாக ஆட் பண்ணுங்கள். அண்ட் இதில் கலர் வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரம் பெருசாக இருக்காது, நம்ம ஆட் பண்ண ரெட் சில்லிலையும் பெப்பர்லேருந்தும் இருக்கிற காரம் தான் வரும். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பொடியோடு சேர்ந்து அந்த பேபி பொட்டேட்டோவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். 4 பல்லு பூண்டு, 2 பல்லு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் சோம்பு, இதை அரைச்சி ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் ரா ஃப்ளேவர் போகட்டும். இதிலேயே நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டிட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கலர் சேஞ்ச் ஆகட்டும். கொஞ்சமாக பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதிலேயே மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்கள். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் மிளகா பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நான் 1.5 ஸ்பூன் சொன்னது என்னென்னா மிக்ஸ் ஆஃப் நார்மல் மிளகா பொடி அண்ட் காஷ்மீரி மிளகா பொடி. ஸோ காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை காஷ்மீரி மிளகா பொடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் 1/2 ஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஃபைனலாக இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி அதை ஆட் பண்ணிங்கன்னா சிம்பிளான எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி. ஸோ இன்றைக்கி நான் அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணி காமிச்சேன். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.